இன்னைக்கு தமிழகமே ரொம்பவே பரபரப்பா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. எப்பவுமே இல்லாத வகையில இன்னைக்கு தமிழக அரசியல் களம் வேறு கோணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா புதுவரவான தமிழக வெற்றி கழகம் நிறைய தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அவங்க முன்னிலையில வகிச்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே இன்னைக்கு டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்காகனா யாரு ஆட்சி அமைக்க போகிறா, யார் மகுடம் சூட போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழக வெற்றி கழகம் நிறைய தொகுதிகள்ல முன்னிலை பெற்றுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம திமுக அதிமுக இவங்களை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றி கழகம் முன்னிலைக்கு வைக்கிறாங்க. இதுல திமுக அதிமுகவை விட பின்னடைவு தான் சந்திச்சிருக்காங்க. முதலிடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க, அடுத்து அதிமுக, அதுக்கு அடுத்துதான் திமுக இருக்காங்க. ஏன்னா திமுக நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் சொல்லும் போது என்னன்னா நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. போன டைம்ல கூட நிறைய திட்டங்கள் அறிவிச்சு செயல்படுத்தினாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம், அப்புறம் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட 5000 ரூபாய் கொடுத்தாரு மகளிர் உரிமை தொகையா. அது மட்டும் இல்லாம இப்ப அதிமுகவும் நிறைய ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துதான் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. தமிழக வெற்றி கழகம் புதுவரவான தமிழக வெற்றி கழகத்தை நம்ம இதுல மறுக்கவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல விஜய்க்கு எதிராக நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. விஜய் கண்டிப்பா எப்படி ஜெயிக்க போறாரு, அவரோட தொகுதியிலேயே அவர் வின் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே உடைச்சு தவிடுபடி ஆக்கிட்டு இன்னைக்கு அவர் தான் டாப்ல இருக்கிறாரு. ஏன்னா இப்ப புதுவரவா வந்திருக்காரு. அவருமே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய கொடுத்தாரு. ஆரம்பத்துல விஜய் மேல விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா அவர் ஒரு சினிமா பிரபலம், அவரை பார்க்கறதுக்கு அதனாலதான் கூட்டம் வராங்களே தவிர ஓட்டுகளா மாறாது. முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டுகளா மாறாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய அரசியல் தலைவர்கள் விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அது எல்லாம் பாக்குறப்போ விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இதுல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் எல்லாம் ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா 234 தொகுதிகள்லயுமே விஜய் தான் வேட்பாளர் நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வச்சாரு. அதை நினைவாக்கக்கூடிய வகையில, அதாவது அதை நிஜப்படுத்தக்கூடிய வகையில எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ கள நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 தொகுதிகள்ல தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலையில் இருக்காங்க. ஒரு 80 தொகுதிகள்ல அதிமுக முன்னிலையில இருக்காங்க. இதுல திமுக 54 தொகுதிகள்ல தான் முன்னிலையில இருக்காங்க. சோ இது பாக்குறப்போ திமுக நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. போன தேர்தல்ல ஒரு குறிப்பிட்ட வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றாங்க. இப்ப கடந்த தேர்தல்கள்லாம் எடுக்கும்போது திமுக அதிமுக இப்ப 2 முனை போட்டி தான் நிலவும். ஆனா இந்த தேர்தல்ல மட்டும்தான் மும்முனை போட்டி அப்படிங்கிறது நிலவிக்கிட்டு வருது. இதுல நிறைய இடங்கள்ல திமுகவோட நட்சத்திரங்களை நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலேயே பின்னடைவை சந்திச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவருமே அவரோட தொகுதியில பின்னடைவை சந்திச்சிருக்காரு. இப்படி நட்சத்திரங்களை நிறைய தொகுதிகளில் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய அமைச்சர்கள் அந்தந்த தொகுதிகளில் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் முன்னிலையில இருக்காரு. அதே மாதிரி டி நகர் தொகுதியிலையுமே புசி ஆனந்த் தான் முன்னிலையில இருக்காரு. காரைக்குடி தொகுதியில பார்க்கும்போது கூட அந்த தமிழக வெற்றி கழகத்தோட பிரபு தான் முன்னிலையில இருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறப்போ நிறைய தொகுதிகளில் இவங்க தமிழக வெற்றி கழகம் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. பார்க்குறப்பவே தெரியுது. ஸோ இதனால இந்த ஒரு இன்னைக்கு ஈவினிங்குள்ள தெரிஞ்சிடும் யார் ஆட்சி அமைக்க போறா, யார் எவ்வளவு தொகுதிகளில் வின் பண்ணி போறாங்க, யார் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங்குள்ள தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட இப்ப பாக்குறப்பவே தெரியுது விஜய் தான் அதிக தொகுதிகளில் டாப் லெவல்ல இருக்காரு. ஸோ இதனால இந்த ஒரு இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு தேர்தல் விஷயம் அப்படிங்கிறது சூடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரிசல்ட் மே 4ஆம் தேதி தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நாளுக்காக தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே காத்துட்டு இருந்தாங்க. எப்பவுமே எல்லாருமே சொன்ன விஷயம், புதுசா வரவங்க எல்லாம் எப்படி உடனே ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சாங்க. பட் இது எல்லாத்தையுமே விஜய் பொய்யாக்கிடுவாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நிறைய தொகுதிகளில் விஜயோட வேட்பாளர்கள் தான் முன்னிலையில இருக்காங்க. ஒருவேளை விஜய் வின் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இது விஜய் வின் பண்ண போறாரா அப்படிங்கிறது ஈவினிங் வரைக்கும் பார்த்தா தான் தெரியும். பட் இருந்தாலும் இப்போ கள நிலவரத்தை படி பார்க்குறப்போ விஜய் டாப்ல தான் இருக்கிறாரு. ஸோ இதனால நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க
ஃபுல்லாவே சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து வின் பண்ண போறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே ரொம்பவே ஆவலா இருக்காங்க. இதுல கோவை தெற்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. சோ இதுல வந்து திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிடுறாரு. அவர் வந்து அங்க முன்னிலையில இருக்காரு. இதுல பிரேமலதா விஜயகாந்த் அவங்க தொகுதியில பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துரைமுருகன் அவர்களுமே வந்து பின்னடைவை தான் சந்திச்சிருக்காங்க. குறிப்பா உதயநிதி ஸ்டாலினுமே அவரோட தொகுதியில பின்னடைவை தான் சந்திச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பாக்குறப்போ முக்கிய புள்ளிகள், அதாவது திமுகவோட முக்கிய புள்ளிகள் வந்து அவங்களோட தொகுதியிலேயே வந்து பின்னடைவு தான் சந்திச்சிருக்காங்க. இவங்க கொளத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு, நிறைய நலத்திட்டங்களையுமே கொண்டு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் அந்த தொகுதிகளையுமே அவர் வந்து பின்னடைவு தான் சந்திச்சிருக்காரு. இதுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். கொளத்தூர் தொகுதியில வந்து கண்டிப்பா திமுக வசிச்சு பார்க்க கூட முடியாது, அது வந்து ஒரு திமுகவோட கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலுமே அதையுமே வந்து விஜய் வந்து அடிச்சு தவிடுபடி ஆக்கிட்டாரு. குறிப்பா பெரம்பூர் தொகுதியில வந்து ஆர்.டி. சேகர் அவர்கள் தான் முன்னிலையில வருவாரு. விஜய்க்கு வந்து அவரோட தொகுதிகளை வின் பண்றதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் தான் முன்னிலையில இருக்கிறாரு. ஸோ இப்போ சொல்லப்போனா இப்போ கள நிலவரப்படி பார்க்குறப்போ கண்டிப்பா அந்த 100, 80, 54 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகம், அதிமுக, அப்புறம் திமுக இப்படிதான் இருக்குது. முதல்ல வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க, ரெண்டாவது வந்து அதிமுக இருக்காங்க, மூணாவது வந்து திமுக இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் இப்போ டாப் 1, 2, 3ல இருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ திமுக தான் முன்னிலையில இருந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் 2வது இருந்தாங்க, அதிமுக வந்து 3வது இருந்தாங்க. பட் இப்ப பார்க்குறப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் தமிழக வெற்றி கழகம், 2வது அதிமுக, 3வது திமுக இப்படி போயிடுச்சு. இதனால திமுகவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா 200 தொகுதிகளுக்கு மேல வின் பண்ணி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் திமுக கூட்டணி கட்சியினர் இருந்தாங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய தொகுதிகள்ல வந்து அடுத்தடுத்து பின்னடைவு தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. சொல்ல போனா முக்கிய புள்ளிகள் அவங்க எல்லாருமே வந்து பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுதான் வந்து பெரிய ஆச்சரியமா பார்க்கப்படுது. இதுல விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா நான் வந்து முதலமைச்சர் ஆவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த தேர்தலை வந்து களம் கண்டாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி நிறைய வாக்குகள் வாங்கியிருக்காரு, நிறைய தொகுதிகள்ல வந்து அவர் தான் முன்னிலையில இருக்காரு. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, விட்ட இடத்தை பிடிக்கிறதுக்கு அவங்களுமே ஒரு ஃபயர் மூட்ல தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு போகலன்னா கூட அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே தான் வராங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து திமுகவா தமிழக வெற்றி கழகமா அப்படின்னு பேலன்ஸ் பண்ண முடியாம போச்சு. இப்ப கள நிலவரத்தை படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகமா அதிமுகவா அப்படின்ற ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. இதுல திமுக வந்து நிறைய தொகுதிகள்ல பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. ரொம்பவே கம்மியான தொகுதிகள்ல தான் அவங்க முன்னிலையில இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு அவங்க முன்னிலையில வருவாங்களா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஆனா இப்போ ஒரு விஷயத்த பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அதிக தொகுதிகளை வந்து கைப்பற்ற மாதிரி வந்து கள நிலவரம் வந்து தெரிய வந்திருக்கு. இனிமே அடுத்தடுத்து பரபரப்பா தான் வாக்கு எண்ணிக்கை போய்கிட்டே இருக்குது. பார்க்கலாம். இன்றைக்கு ஈவினிங்குள்ள வந்து தெரிஞ்சுடும் யார் வந்து அடுத்த ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது. ஆனா கண்டிப்பா ஒருவேளை விஜய் வந்து வின் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு வரலாற்று சாதனை தான். ஏன்னா வந்த உடனே ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது யாராலையும் முடியாத ஒரு விஷயம் தான். ஆனா இதுவே பெரிய விஷயம். விஜய் வந்து இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குவார் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய விமர்சனங்கள், ட்ரோல்கள் இது எல்லாமே விஜய்க்கு மேல வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் அவர் குடும்ப பிரச்சனை, அந்த கரூர் சம்பவம் இதெல்லாம் பார்க்குறப்போ விஜய்க்கு எப்படிதான் ஓட்டு போட போறாங்க அப்படின்றதான் எல்லாருமே யோசிச்சாங்க. குறிப்பா அரசியல் கட்சியினர் வந்து அப்படிதான் சொன்னாங்க. இப்போ பாக்குற நிலவரப்படி திமுக பின்னுக்கு தள்ளி வந்து தமிழக வெற்றி கழகம் தான் டாப்ல இருக்காங்க. ஏன்னா கருத்து கணிப்பு முடிவுகள் கூட திமுகவுக்கு ஆதரவா தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு இது மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப பாக்குறப்போ திமுக ரொம்பவே பேக்ல இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் வந்து ஹைல இருக்காங்க. ஸோ இது இந்த இடத்துல இருந்து திமுக வந்து எப்படி மேல வர போறாங்க அப்படிங்கிறது இன்னும் வாக்கு எண்ணிக்கைகள் நடந்துட்டு இருக்க போது தெரிய வரப்போகுது. பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து யார் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு கள நிலவரம் வந்திருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதியானவர், யாருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.